வணக்கம் உறவுகளே, நாம் இன்றைக்கி 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வெல்லம் சேர்த்த இனிப்பு கொழுக்கட்டை, இன்னொன்று உப்பு காரம் சேர்த்த கார கொழுக்கட்டை. ஹார்ட் ஆகாமல் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி பண்ணால் நீங்களும் ஈஸியாக சாஃப்டான கொழுக்கட்டை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கேட்டு வாங்கிக்கலாம், அல்லது வீட்லேயே அரிசி மாவு இடித்து வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அதையும் பயன்படுத்தலாம். இதை லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் மிதமாக வறுத்துக்கணும். நம்ம இப்படி வறுக்கிறப்போ கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அப்போ தான் கொழுக்கட்டை ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு பேனில் மாற்றிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட் நாம் காரக்கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இதையே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் 1 கப் மாவை வறுத்து வச்சோம்ல, அதில் 1/2 கப் மாவு காரக்கொழுக்கட்டை செய்யறக்கும், 1/2 கப் மாவு இனிப்பு கொழுக்கட்டை செய்யறக்கும் பயன்படுத்த போகிறேன். ஸோ 1/2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணும்போது தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு கரைஞ்சதும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் அதுவும் தாராளமாக ஆட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் கோகனட்டை ஆட் பண்ணலாம். நீங்கள் இதுவே தேங்காயை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். அது நம்ம சாப்பிட்றப்போ கடிபடும் போது அது ஒரு தனி சுவையாகவும் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. சலசலன்னு கொதிக்கும் போது மாவை ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்குங்க. இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்படி கரண்டியில் ஒட்டாமல் வர்றது தான் இதோட கரெக்டான பதம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பேனில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் இதை பிசைஞ்சு பிடிக்கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பண்ண முடியும். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு 1/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இதுக்கு கம்பி பதம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கல் மண் தூசி இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்திக்கலாம். இதில் நான் 1/4 கப் தண்ணி மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இதில் நான் வெல்லம் சேர்த்துருக்கங்காட்டி வெல்லமும் தண்ணி விட்டு வரும். ஸோ நம்ம 1/2 கப் மாவு இனிப்பு கொழுக்கட்டைக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அது இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க 1/2 கப் மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மாவை ஆட் பண்ணதும் நல்லா கலந்து கொடுங்க. மாவு நல்லா வெந்து கலந்து வர வரைக்கும் ஸ்டவ் லோலியே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. நாம் 1/4 கப் தண்ணி தான் ஆட் பண்ணோம். அப்போவும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருது. ஏன்னா வெல்லமும் தண்ணி விட்டு வரும். அதனால தான் அப்படியே சொன்ன மாதிரியே கரண்டியில் எப்போ ஓட்டாமல் வருதோ அதுதான் கொழுக்கட்டை பிடிக்கிற கரெக்டான பதம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பேனுக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க. காரக்கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு திரட்டி வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்ச அப்புறம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டை மாதிரி பிடிங்க. இப்படி நல்லா அழுத்தும் போது நம்ம விரல் மாதிரி அந்த கொழுக்கட்டை மேலே பதியுங்க. அதுதான் பிடிக்கொழுக்கட்டையோட ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விரல் விரலாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போது ஸ்வீட் கொழுக்கட்டையோட மாவும் நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி இதையும் பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசையும் போது கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசையலாங்க. இப்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கார கொழுக்கட்டை செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி பிடிங்க. நம்மளுடைய விரல் அந்த கொழுக்கட்டையில் நல்லா பதிகிற மாதிரி அழுத்தம் கொடுக்கணும்.
இதோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பிடிக்கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையுமே நம்ம பிடிக்கொழுக்கட்டை ஷேப் கொண்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விரலாக தெரியுதுன்னு. இதுதான் பிடிக்கொழுக்கட்டைங்க. இப்போது இது வேக வைக்க தயாராக இருக்குது. இட்லி பாத்திரத்துலேயே ஒரு கிளாத் போட்டு எல்லா கொழுக்கட்டையிலையும் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். இதோ நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாம் சட்டுன்னு தயாராகிடுச்சிங்க. கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சுட சுடவும் பரிமாறலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கெட்டி ஆகாமல் சாஃப்டாகவே இருக்குங்க. நான் இன்றைக்கி கம்மியான அளவு கொழுக்கட்டைகள் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டால் நான் சொன்ன ரேஷியோவை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா கொழுக்கட்டைகள் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதாங்க நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் 60+ வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லலாம். நான் சேஞ்ச் பண்ணிக்க தயாராக இருக்கேன். Until then, bye from Neivathiyam. Take care all.